குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கடையாளுங்க. ஸோ இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். ஒரு 1/2 கிலோ தக்காளி பழம், தென் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 7-8 வரமிளகாய், தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஒன் துருவின தேங்காய். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து பற்ற வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே நீங்கள் ஆயில் விட்டுட்டு நல்லா குழண்டு வர அளவுக்கு நீங்கள் வந்து தக்காளியை வேக வைக்கணும். ஸோ வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஃப்ளேம் வந்து ஹைலியே வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ இது கூட வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து கிளறி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து. ஸோ இடையில வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தள்ளி நல்லாவே குழண்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம ஓப்பன்லேயே வைக்கலாம். ஸோ எவ்வளோ சுண்டிருச்சு பாருங்கள். நம்ம இவ்வளோ அளவுக்கு போட்டிருந்தோம், பட் எல்லாமே சுண்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு குலைவாக இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். ஸோ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஸோ கடுகு ஒரு டீஸ்பூன். ஸோ கடுகு பொரிஞ்சிச்சு. இந்த டைமில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு தக்காளி சட்னியோ இல்லை தக்காளி பஜ்ஜியோ மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். மெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னியோட பதத்துக்கு நைஸாகவும் இருக்காது, அதே சமயம் துவையல் மாதிரியும் இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் தோசை, சாதம், இட்லி, மெயின் சப்பாத்தி, இது எதுக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன் வந்து இந்த மாதிரி வணங்கினா போதும், ரொம்ப வணங்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ ஆனியன் வணங்கின உடனே நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் லிட்டில் பிட் வேணும்னா மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த டைமில் பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம தேங்காய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம சட்னி, குழம்பு அந்த மாதிரி இல்லாமல் தக்காளியில் இது ஒரு புது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளிப்பு கலந்த ஒரு இனிப்பாக இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு அதே சமயத்தில் சுருக்குன்னு நீங்கள் வரமிளகாய் அதிகமாக போட்டு கடைஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பாருங்கள், இந்த ஃபைனல் வந்து நீங்கள் நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ரொம்ப டேஸ்டியான நம்மளோட தக்காளி பஜ்ஜி ரெடி.